உங்கள் இட்லி தோசை ஒன்று சாம்பல் கலரில் இருக்கணும், இல்லைன்னா சிகப்பு கலர் மாப்பிள்ளை சம்பா போட்டு அரைச்சிங்கன்னா சிவப்பு கலரில் வரும். கருப்பு தொலி உளுந்து, அந்த தொலியை நீக்காமல் அந்த உளுந்தும் நல்ல பழுப்பு அரிசியும் போட்டு அரைத்தால் அது ஒரு சாம்பல் நிறத்தில் அந்த இட்லி வரும். அப்படின்னு தான் நல்லது. நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன், தற்செயலாக ஒரு நண்பர் வீட்டுக்கு திருநெல்வேலியில். அங்கே நானும் அவரும் பேசி கொண்டு இருக்கும்போது இன்னொரு அம்மா ஒரு பையனோட வந்தாங்க. அந்த அம்மாவும் பையனும் வந்தேன்னா அந்த அம்மாவுக்கு என்னை பார்த்தோன்னே இந்த பையன் இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு ரொம்ப பக்கத்தில் இருந்து, சார் நீங்கள் தான் அந்த டிவியில் அந்த யூடியூப்ல எல்லாம் நீங்கள் வரகு சாமை அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. டக்குன்னு அவன் பையனை கூப்பிட்டு, டே யார் திருதா சார்? யார் திருதானா? அவன் உலகத்தில் நான் கிடையாது. அவன் எங்கேயோ பார்த்துட்டு என்னைய பார்த்துட்டு பேன் அப்படி திரும்பிட்டான். அதுக்கப்புறம் திரும்ப அவனை கூப்பிட்டு இவர் தான்டா, நம்ம வீட்டில் இந்த கம்மஞ்சோறுலாம் போடுவோம்ல, நான் மாப்பிள்ளை செம்பாலெல்லாம் தோசை சுடுவேன்ல அப்படின்னு சொன்னோடனே அவன் என்னை ஒரு முறைச்சான். ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைச்சேனா.